எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற குறிப்பாக 9th மேலே படிக்கக்கூடிய 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்கூலையே பண்ண அந்த மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் எடுக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னா, கடந்த 2 மாதமாக எத்தனை தற்கொலை சம்பவங்கள் எத்தனை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட அந்த ஸ்ரீமதியோட மரணம். வருங்காலத்தில் இதை நம்ம தவிர்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொல்கிறத பேரண்ட்ஸ் நல்லா கேட்டுக்குங்க. எல்லாரும் உங்கள் பசங்களை எதுக்காக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறீங்க? அவங்களுக்கு எழுத படிக்க தெரியணும், தைரியமாக வெளியே 4 பேர்த்திட்ட பேச தெரியணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாறு, இந்திய வரலாறு, நம்ம கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எலெக்ஷன்னா என்ன, மொத்தமாக அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றின ஒரு அறிவை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டில் போனால் அங்கே என்ன வேலை இருக்குது, இங்கே எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜை கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறோம். இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் புரிஞ்சு படிக்கணும். எல்லாருமே அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு படிக்கணும். அதை விட்டுட்டு அதில் இருக்கிறத அப்படியே இந்த புக் வார்ம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதில் இருக்கிறத அப்படியே படித்து அப்படியே எழுதுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களுடைய மனப்பாட சக்தி தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பையன் மார்க் கம்மியாக வாங்கினா அதனால் என்ன பிரச்சனை? அவனுடைய ஐக்யூ லெவல் கம்மி, அவ்வளோதான். அதுக்காக அவனை போட்டு அடித்து உனக்கு படிப்பே வரல அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அவன் மனசுடைஞ்சு போய் இப்படி ஒரு சங்கடமான நிலைமைக்கு ஏன் உங்கள் பசங்களை தள்ளுறீங்க? அடுத்து நான் சொல்ல போகிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டேஜுக்கு 10th 12th அந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஹையர் பொசிஷன் வர்றதுக்கு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ பற்றி யோசிச்சுருந்தீங்கன்னா இந்த தப்பான முடிவு நீங்கள் எடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றில் ஒரு கருவாக உருவாகிறதுல இருந்து நீங்கள் 9 மாதம் உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே வளர்ந்து வெளியே வர்றதுக்குள்ளே உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சிரமம் தெரியுமா? ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வெயிட்டையும் சேர்த்து தூக்கிட்டு நடக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும் தெரியுமா? படியேற முடியாதுங்க, முட்டி பயங்கரமாக வலிக்கும். கீழே உக்காந்தா அவங்களால தானாக எந்திரிக்க முடியாது, யாராவது பிடிச்சி தான் தூக்கி விடணும். வாந்தி வந்தாலும் அச்சோ நம்ம குழந்தைக்கு எங்கே சத்து பத்தாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வாந்தி எடுத்துகிட்டு மறுபடி சாப்பிடுவாங்க. அந்த கொடுமை உங்களுக்கு ஒரு 2 டைம் வாந்தி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களை சாப்பிட சொன்னால் உங்களுக்கு புரியும். 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துனாங்கன்னா அவ்வளோதான், மிஷினாக மாறிட வேண்டிதான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 20 வருஷத்துக்கு. காலையில் எந்திரிக்கணும், டிஃபன் செஞ்சு சாப்பாடை செஞ்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை எழுப்பி ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அவங்க ரெடியாகி அவங்க சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அந்த வேலையை அவங்க பார்க்கணும். அப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் வருஷம் எங்கேயாச்சும் வெளியே ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது, உங்களை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிறது, உங்களுக்கு வேணுங்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது, வருஷம் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, உங்கள் பிறந்தநாளுக்கு இதுக்குன்னு சொல்லி துணிமணியாக வாங்கி குவிக்கிறது. ஆனால் அவங்களுடைய செலவுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணிவிட்டு உங்களுக்காக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற உங்கள் அம்மா அப்பாவோடைய முகத்தில் சாணியில் முக்கி அடிக்கிற மாதிரி ஒரே ஒரு லெட்டர், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, என்னால் இதில் போராட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு மாடியிலிருந்து குதித்து சாகக்கூடிய குழந்தைகளை பார்த்தா, இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? உங்கள் அம்மா அப்பாவோடைய உழைப்பை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லை. அவங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு கடைசியில் ஒரு
10 பைசாக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜடமாவா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக நினைக்கிறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டு பசங்க என்ன அவ்வளோ வீக்கா? யாராச்சும் நம்மளை திட்டினா கூடவா அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது? இவ்வளோ நாள் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் செய்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் ஜூனியர்ஸுக்கு நீங்கள் ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அடுத்ததாக இந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிற மக்களை பற்றி நான் பேசணும். இப்போது ஒரு கல்வி நிர்வாகங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய அறிவும் ஆற்றலை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இல்லாமல் பசங்களை வந்து புத்தக புழுவாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் அதிலிருந்து வரக்கூடிய மதிப்பெண்களை மட்டுமே வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஒரு சில ஸ்கூலை மட்டும் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த கரஸ்பாண்டன்ஸுக்கு அப்படி என்னதான் ஒரு பேராசை? மற்ற ஸ்கூலை விட உங்கள் ஸ்கூல் பசங்க வந்து நிறைய மார்க் வாங்கிடணும், அந்த மார்க்கை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தி அதில் நிறைய ஸ்கூல் அட்மிஷன் போட்டு அந்த காசை வச்சு இன்னொரு 7 இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிடணும். ஏங்க, உங்கள் பேராசைக்கு ஸ்கூல் பசங்களும் அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸும் தான் வந்து பலியாகணுமா? இந்த வருஷம் இத்தனை பேர் இத்தனை மார்க் எடுத்தே ஆகணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என்னமோ பண்ணிக்கங்க, அடிப்பீங்களோ பிடிப்பீங்களோ, மொத்தத்தில் எனக்கு இந்த வருஷம் இத்தனை பேர் இந்த மார்க் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை நீங்கள் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துட்றீங்க. டீச்சர்ஸ்க்கு வீட்டில் தான் ஒரு பிரச்சனை, நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி டீச்சர்ஸை போட்டு திட்டுன்னு திட்டி கிளாஸுக்கு அனுப்பிச்சி விட, அதுக்கு தகுந்த மாதிரியே கிளாஸ்லேயும் வந்து பசங்க சேட்டை பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சாங்க. இவங்க எல்லாத்து மேலே இருக்கிற கோவத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடித்து மற்ற பசங்க முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தி அவங்களுடைய கோவத்தை வந்து அதில் தீர்த்துக்கிறாங்க. லாப நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு ஸ்கூல் நடத்தக்கூடிய அந்த ஆகாவளி கரஸ்பாண்டன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கை மட்டும்தான் நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் 4 பேர்த்த உங்கள் ஸ்கூலில் சேர்த்திக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதுக்கு மாறாக ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்கள் ஸ்கூல் பசங்க நேஷ்னல் லெவலில் ஒரு அவார்டு வாங்கினாலும் அதையும் நீங்கள் ஒரு விளம்பரப்படுத்தி அதுலேயும் நீங்கள் ஒரு 4 பசங்களை நீங்கள் சேர்த்தி நீங்கள் அப்படியும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு பொண்ணு இல்லை, மொத்தம் 7 பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம மனசு பதறுது. இதுக்காக மக்கள் பொறுமையை இழந்து ஒரு போராட்டம் பண்ணி இந்த அளவுக்கு இறங்குறாங்க அப்படிங்கிறத நான் தப்பு சொல்ல வரல. நீங்கள் உங்கள் கோவத்தில் போட்டு அங்கே இருக்கிற பெஞ்சை உடைக்கவும், அங்கே இருக்கிற ஸ்கூல் பஸ்ஸை போட்டு எரிக்கவும், அதை புரட்டி போடவும், அது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. அதை நான் எதையுமே நான் குறை சொல்ல வரல. மக்களுடைய சக்திக்கு முன்னாடி இந்த ஸ்கூலோ இல்லை பணமோ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் பிச்சைக்காரத்தனமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிளு, சேரு அதெல்லாம் இடுப்புலையும் தலையிலையும் கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனீங்க பாருங்களேன், அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ண இந்த போராட்டத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணலை? அந்த பொண்ணோட சாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலை? பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஓ, இவங்க இந்த டேபிள் சேருக்காக தான் ஸ்கூலை போட்டு இடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க, அந்த பொண்ணோடைய சாவை இவங்க காரணமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிறத தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே நினைப்பாங்க. இந்த வீடியோவோட முடிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு எஜுகேஷனை பற்றின தப்பான புரிதல் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. இது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா அம்மாவுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்காம ஒரு அசால்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இந்த மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் மாறுங்க, உங்களை திருத்திக்குங்க. நன்றி, வணக்கம்.